நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசுவின் அரவணைக்கும் ஊழியங்கள் சார்பாக இயேசுவின் அரவணைக்கும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை இந்த டிவியின் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அதற்கான பலனை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தருவாராக. இன்றைக்கும் கூட நாம் ஒரு வசனத்தை சிந்திக்கும்படியாக 34ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனம் ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்த்து ஒரு மனிதன் பிரகாசம் அடைந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு நம்பிக்கையை இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்களில் நாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கை அற்றவர்களாக நாம் வாழ்கிறோம். ஆனால் நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. ஆகவே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. காரணம், நாம் அவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். நாம் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கல்வாரி சிலுவையிலே கூட ஒரே ஒரு கல்லன் என்ன பண்ணுகிறான்? ஆண்டவரை தூஷிக்கிறான். அவர்கள் மரண தண்டனைக்குட்பட்டவர்கள்தான். ஆனால் ஒரு கல்லன் ஆண்டவரை வெறுக்கிறான். இன்னொரு கல்லன் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி தன்னுடைய அபாத்திர தன்மையை, தன்னுடைய பாவங்களை உணர்ந்தவனாக ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்க்கிறான். ஐயா, நாங்களோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் நீர் என்ன பண்ணுகிறீர்? ஒரு அநியாயம் செய்வதில்லை, ஒரு பாவம் செய்வதில்லை. நீர் உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி அந்த கல்லன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அல்லேலூயா. அப்போ அவரை பார்த்த அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. அவன் வாழ்க்கை கடைசி நிமிடத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கை, அவன் மரண தண்டனைக்குட்பட்டவன், அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. ஆனால் அந்த ஆத்துமாவிலே ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறதை பாருங்க. மரித்தவுடன் ஒரு வாழ்வு இருக்கிறது. அது தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்வு அல்லது நரகத்தில் இருக்கிற ஒரு வாழ்வு. அப்போ இரண்டு வழியை இந்த உலகத்தில் மனுஷருக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒன்று பாவ வழியில் போகிறவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த நரகத்தின் வழி. ஆனால் பரிசுத்தமாய் தேவனை நோக்கி பார்த்து அவருடைய வழிகளில் வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் வழியை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த கல்லன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். இயேசுவை நோக்கி தன்னை தாழ்த்தி என்ன பண்ணுகிறான்? மனம் வருந்தி அவரிடத்தில் வேண்டுகிறான். ஐயா, நாங்களோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், எங்கள் பாவத்துக்கேற்ற தண்டனையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீர் என்ன பண்ணுகிறீர்?
யாருமே செய்ய முடியாத செய்த குற்றத்துக்கு கூட தண்டனை அனுபவிப்பார்கள். ஆனால் நீர் என்ன பண்ணுகிறீர்? செய்யாத குற்றத்திற்காக நீர் பாடு அனுபவிக்கிறீரே என்று சொல்லி அவன் மனம் வருந்துகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது இயேசுவினிடத்தில் அவன் தன்னை தாழ்த்தி இயேசுவை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போது அதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் பாவத்தை குறித்த ஒரு மன்னிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். அவன் துக்கத்தின் மேலே துக்கம், அந்த பாவத்தை செய்த நிமித்தமாக ஒரு பக்கம் மரண பயம், ஒரு பக்கம் என்ன பண்ணுகிறாங்க, அந்த கடைசி நிமிடத்தில் என் வாழ்க்கை இன்று மரித்தால் நான் எங்கே போவேன் என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா. கடைசியில் ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற ஒரு மனிதன் என்றால் இயேசுவோடு இருந்த அந்த கல்லன் மாத்திரமே. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் மரணத்தை கூட அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருப்பான். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு அப்பேற்பட்ட கடைசி நாட்களில் தான் ஆண்டவரை தேட வேண்டும் என்றல, அவர் சமீபமாய் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய இயேசு நம் அருகில் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் அருகில் இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்கள். எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசப்பா என் பிரச்சனைகளை மாற்றுங்க, என்னுடைய வாழ்க்கையின் தீர்வு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீரே, உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை கைவிட மாட்டார். பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு குஷ்டரோகியான ஒரு மனுஷன், பாருங்க, எல்லா மனிதர்களும் வெறுக்கிற ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். அந்த காலகட்டத்தில் குஷ்டரோகிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு மலை அடிவாரத்திலோ அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திலோ அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் ஊருக்குள் பிரவேசிக்க கூடாது. இப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி வருகிறான். இயேசுவை நோக்கி வந்து என்ன பண்ணுகிறான் பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போது யாருமே தன்னை என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அவங்க மேலே கருணை காட்டுவதற்கூட மனமில்லாமல் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணுகிறாங்க, அவங்க ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் இயேசுவை நோக்கி வரும் பொழுது அவன் சொல்கிற ஒரு காரியத்தை பாருங்க, ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். ஏசப்பா, உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கிருங்க. இந்த உலகத்தில் எல்லாரை போல நானும் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்போ பாருங்க, அவன் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை விரும்புகிறான். இயேசு என்னை தொட்டுட்டா நான் சுகம் பெற்றுவேன். அப்போ நானும் எல்லா மனிதர்களைப் போல நானும் சந்தோஷமாக இருப்பேன், குடும்பத்தோடு பிள்ளைகளோடு நானும் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி அவனுடைய வாஞ்சையை பாருங்க, இயேசுவின் இடத்துல வருகிறான். அப்போ இப்பேற்பட்ட ஒரு குஷ்டரோகிகள், எத்தனை குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு குஷ்டரோகியை குறித்து இந்த மார்க்கு சீஷன் எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவினிடத்தில் வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் வேண்டிக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அடுத்த வசனம் சொல்கிறது, 41ஆம் வசனத்தில், இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அல்லேலூயா. இப்படி அவர் சொன்னவுடனே
குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இயேசு அவன் சொல்வதை கேட்டு மனதிறங்கினார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு வந்ததின் நோக்கமே இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட மனிதர்களை வாழ வைக்க வேண்டும், தள்ளப்பட்ட மனிதர்களை அவர் தூக்கி நிறுத்த வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இழந்த சந்தோஷங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை மனிதருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை இழந்து போயிருக்கிறாங்க. உறவுகளை இழந்திருக்கிறார்கள், நேரங்களை இழந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நேரங்களை இழந்திருப்பாங்க. தங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையினால் கேஸ் போட்டு நாம் செய்யாத குற்றத்திற்காக சில காரியங்களில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், மாட்டிக்கொண்டிருப்போம். ஆனால் அதே டிப்ரெஷனில் எத்தனை மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்தோஷப்படாமல் எத்தனை நாட்கள் கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்திருப்பார்கள். ஐயோ, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் செய்யாத குற்றத்திற்காக இத்தனை நாட்கள் நான் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலையணுமா, இத்தனை செய்யாத குற்றத்திற்காக மற்றவர்களுடைய ஏசிக்கு என்ன பண்ணுகிறோம், திட்டு வாங்கிட்டு இருக்கோம், இப்படி விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பல மனிதர்கள் என்ன பண்ணுகிறோம், சிக்கி தவித்திருக்கிறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராகிய இயேசு வந்தார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இன்றைக்கு எந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பாருங்கள். ஏசப்பா, இந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற இந்த வேளையில் நீங்கள் முழங்கால் படியிட்டு, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நான் இழந்த காரியங்கள் அநேகம், ஆண்டவரை இழந்ததுக்கு மாறாக நீர் என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யும் ஆண்டவரை. பணங்களை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம். அல்லேலூயா. யோபு பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் செல்வங்களை இழக்கிறான், உறவுகளை இழக்கிறான். அப்போ அவனுக்குரிய எல்லாவற்றையும் பிஸ்னஸில் மற்றும் வாகனங்கள், குதிரைகள், கழுதைகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் இழக்கிறான். அப்போ பாருங்கள், அவன் நேசித்த பிள்ளைகளையும் இழக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது அதே யோபு ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்தான். அவங்க மனைவி கூட அவரிடத்துல சொல்லுகிறாங்க, ஐயா, இந்த கஷ்டத்திலையும் ஆண்டவரை நீர் உத்தமமாய் பற்றி கொண்டிருப்பீரோ, தேவனை தூஷித்திருங்க, உம்முடைய ஜீவனை விட்டுருங்க, இந்த வேதனையில் நீர் இருப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை என்று அவங்க மனைவி சொல்கிறாங்க. ஆனால் இந்த யோபு, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற நாம் என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். ஆனால் தீமை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆனால் அவன் சொல்லுகிறான், அவனுடைய துக்கத்தின் மிகுதியினால் அவன் சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி யோபு கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பிடித்திருந்த அதே யோபு முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இழந்த காரியங்களை எல்லாம் 42ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் இழந்ததை எல்லாம் கர்த்தர் திரும்ப அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இரட்டத்தனையாக கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இழந்ததை ஈடு செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வார்த்தை, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து முதலாவது கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம் என்றால், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. எகிப்து மக்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டாங்க. அந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு கொண்டிருந்தாங்க. பார்வோனுடைய என்ன பண்ணுகிறாங்க, பார்வோன் தனக்கு சாதகமாக அவர்களை என்ன பண்ணுகிறாங்க, கொடுமைப்படுத்தி கொண்டு, சித்திரவதைப்படுத்தி கொண்டு அவர்களை வழிநடத்தினான். அப்பொழுது மோசே என்ற ஒரு தேவ மனிதனை ஆண்டவர் எழுப்புகிறார். அந்த மக்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டாங்களாம், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் மடிந்து போகிறோம், இந்த எகிப்திலே நாங்கள் என்ன பண்ணுகிறோம், மடிந்து போகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய காத்து கெட்டுகிற பிரகாரம் அவர்கள் விண்ணப்பம் பண்ணினார்கள். அதை கேட்ட தேவன் என்ன பண்ணல, சும்மா இருக்கல,
ஒரு மனிதனை ஆண்டவர் எழுப்புகிறார். அந்த மனிதனும் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான் 80 வயதில் ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளுகிறார். அதே மோசே 80 வயதில், எல்லாருடைய வாழ்க்கையும் 80 வயதில் தான் என்ன பண்ணோம், சோர்ந்து போய் முடங்கி கிடப்பாங்க. ஆனால் இந்த மோசேக்கு ஆண்டவர் முச்செடி மத்தியிலே அவனுக்கு தரிசனமாகி, நீ போய் என் ஜனங்களை மீட்டு கொண்டு வா, என் ஜனங்களை ஆராதிக்க நீர் அழைத்து கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். அவனை அனுப்பும் பொழுது அவன் சொல்லுகிறார், பார்வோனுடைய இருதயம் கடினப்படுத்த தான் செய்யும், ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணுறான். அங்கே போய் பார்வோனிடத்தில் நிற்கிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலையும் அவனுக்கு முன்பாகவும் மாறி மாறி நின்று கொண்டு மத்தியஸ்தராக அந்த மோசே நின்றான். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்த அந்த மக்களுடைய வாழ்வு மீட்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு கட்டத்தில் பார்வோனுடைய என்ன பண்ணுகிறான், கூட்டிட்டு போயா உன் பிள்ளைங்களை, உன் மக்களை நீ கூட்டிட்டு போ, என் கண் முன் நிற்காதே என்று சொல்லிட்டான். அல்லேலூயா. அதே மக்களை ஆண்டவர் அழைத்து வரும் பொழுது கூட என்ன பண்ணுகிறார், செங்கடல் நடுவாக நிற்கிறது. அந்த சமுத்திரத்தில், அந்த கடல் நடுவில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த எகிப்து பார்வோனுடைய சேனைக்கு தப்புவிக்கும்படியாக அந்த கடல் 2ஆக பிளந்தது. அதன் மத்தியிலே அவர்கள் நடந்தார்கள். அல்லேலூயா. அவர்களை அழைத்து கொண்டு வந்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. இதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறார்கள் வேத அறிஞர்கள், இழந்ததை ஈடு செய்கிற கர்த்தர் நானே. அல்லேலூயா. இன்றைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களோ ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அதை ஈடு செய்வதற்கு அவர் மாத்திரமே முடியும். நிம்மதியற்ற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? நிம்மதி இல்லாமல் எத்தனையோ நாட்கள் நிம்மதியை இழந்து தவிக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி அவர் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலையில் கடன் பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அநேகர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பார்த்த ஒரு குஷ்டரோகியுடைய வாழ்வே மாறிவிட்டதென்றால் உங்களையும் என்னையும் அழைத்த கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எப்படி கைவிடுவார்? அவர் கைவிட மாட்டார். நிச்சயம் நீங்கள் இழந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுப்பார். மீண்டுமாக உங்கள் நிலையிலே கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. சில வேளைகளில் பிஸ்னஸில் இழந்த காரியத்திற்காக நீங்கள் வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அதற்கு மாறாக ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த வேளையில் என்னோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களானால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய காரியத்தில் இத்தனை காரியங்களை இழந்திருக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்தின் உறவுகளை இழந்திருக்கிறேன், பிள்ளைகளை இழந்திருக்கிறேன், நான் நேசித்த உறவுகளை இழந்திருக்கிறேன் அப்படின்னு வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஏசப்பா, என் இருதயத்தை நீர் நிரப்புங்க. கேளுங்க, ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்த கஷ்டங்களுக்கு மாறாக சந்தோஷத்தினால் என்னை திருப்தியாக்குங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லவா, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு மாறாக நன்மையினால் என்னை திருப்தியாக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த ஜாஷ்வா டிவி நேயர்களுக்காக உங்கள் பாதத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, என் ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுதே அவருடைய இல்லத்தை நிரப்புவதாக. ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் ஒரு சமாதானம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நிம்மதி இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே,
ஆண்டவரே உங்க கிருபை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும் சுவாமி. உங்க கிருபை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன என் ஆண்டவர் இயேசுவே, உங்க பிள்ளைகள் மீது என் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் உங்களை கைவிட மாட்டா. ஓ இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் உங்க குடும்பங்களிலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக. சில பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சில நில பிரச்சனையினால தவித்துக் கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரல, எனக்காக குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய எனக்கான உரிமை இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நீதி செய்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று கர்த்தர் நீதியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. ஏசப்பா எனக்கு இறங்குங்க. பலகீனத்தோடு இருக்கீங்களா? உங்கள் இருதயத்தில் கைகளை வைத்து ஏசப்பா என் பலகீனங்கள் மாறட்டும் ஐயா, இந்த வியாதி படுக்கை மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவதாக. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகுவதாக. ஆண்டவரே, சில பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரத்தோடு கலங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். என் பிள்ளைக்கு இந்த வருடத்திலாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா, ஒரு திருமண காரியங்கள் கைகூடி வராதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில திருமண காரியங்கள் கைகூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. தடைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. ஹல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உங்க பாதத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்ப்பத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே தங்குவதாக. ஹல்லேலூயா. தடையா இருக்கிற எல்லா நீர்க்கட்டி போன்ற பிரச்சனைகள், சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் முடிவுக்கு வருவதாக. ஹல்லேலூயா. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக, செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பங்களுக்குள்ளாக சமாதானம், சந்தோஷம், நிம்மதி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால் ஒவ்வொரு இல்லங்களும் நிரம்பட்டும் சுவாமி. தொடர்ந்து வழி நடத்துங்க ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. ஆமேன்.